எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என் உறவுகள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கங்கள். என் உறவுகளே, என் பிள்ளைகளே, எல்லாரும் சந்தோஷமாக எப்போவும் நிம்மதியாக நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்து எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ஒரு சகோதரர் சென்ற பதிவில் சொல்லியிருந்தார், எனக்கு பக்கத்தில் அபிராமி இருக்கிறது தான் என்றைக்கும் நல்லது அப்படின்னாரு. போன தடவை இந்த பேக்ரவுண்டு மாற்றிருந்ததுனால சொன்னார். அதனால் அவருடைய அந்த எண்ணத்திற்காகவும், இதே எண்ணத்தை நிறையா பேர் சொல்லாமல் இருந்திருப்பீங்க, அதனால் உங்களுக்காகவும் மீண்டும் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வரும். பக்கத்தில் அபிராமி இருக்கா, பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். அபிராமி என்றைக்கும் நம்மளோட இருப்பா, நல்லது நடக்கும். இந்த வார ராசி பலனுக்கு நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவு ரொம்ப சந்தோஷம். இந்த வார ராசி பலன் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் உங்கள் ஆதரவோடு. இதற்கு பெரும் துணை ஆற்றக்கூடியவர் யார்னா எங்களுடைய எடிட்டர், எங்களுடைய ஒளிப்பதிவாளர். இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய துணை. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு தேங்க்ஸ் எங்களுடைய எடிட்டருக்கும் எங்களுடைய ஒளிப்பதிவாளருக்கும் நீங்கள் கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஆமாம், வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவோடு இந்த வாரம் தொடர்கிறோம். 27/7/2026 முதல் 2/8/2026 வரை, ஆடி மாதம் 11ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த வாரத்துக்கூட ஒரு செய்தியை கொடுத்துருவோம். பொதுவாக நம்ம பிரார்த்தனைகள் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அதுக்கு நேர்த்தி கடன் அப்படின்னு தமிழில் அழகான ஒரு பேர் ஒன்று உண்டு. என்றைக்குமே சுவாமிகிட்ட ஏதாவது நேர்ந்துக்குங்க. எனக்கு இது நடந்துட்டால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் தெய்வம் முன்னாடி எனக்கு இதை கொடு நான் செய்கிறேன் அப்படின்னு தெய்வம் சொல்கிறது கிடையாது. எந்த தெய்வமும் சொல்கிறதில்ல. அதனால் எனக்கு இந்த காரியம் நான் நினைக்கிறேன், இது நடத்திட்டோம்னா நடந்துட்டுன்னா நடத்தி கொடுத்துட்டின்னா நான் இதை செய்கிறேன்ப்பா அப்படி நீங்கள் வேண்டிக்கிங்க. இதுக்கு பேர் தான் நேர்த்திக்கடன். நடந்த பிறகு நம்மளால் முடிந்ததை செய்வது. அதுவும் முடியாததெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி யோசிக்கவே கூடாது. அதுவும் வேண்டாம், அதையும் தெய்வம் எதிர்பார்க்கலை. உன்னை ரொம்ப வருத்திக்கிட்டுலாம் செய்யணும்னு ஆசைப்படல. நம்மளுடைய வேண்டுதலுடைய ஒரு பக்கம் அதிகமாக போயிடும். சில பேர் தீ மிதிக்கிறேன்னு வேண்டிப்பாங்க, அழகு காவடி குத்துறேன்னு வேண்டிப்பாங்க. இது எப்படின்னா நம்மளுடைய வலியோடைய பவர், அது அவ்வளோ பெயின் நம்ம இருப்போம். அதுக்கு இது பரவாயில்லப்பா, இந்த பெயினை ஆண்டவன் குறைச்சி கொடுத்துட்டா நான் இதை செய்கிறேன் அப்படி வேண்டிக்கிறது தப்பு இல்லை. அது வலியை பொறுத்த வரைக்கும். அதுக்குன்னு எல்லாரும் அப்படியே வேண்டிக்கக்கூடாது. நம்ம உனக்கு ஒரு 10 லிட்டர் பால் வாங்கி தரேன், அபிஷேகம் பண்ணுறேன், 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், 4 குழந்தைங்களுக்கு படிப்புக்காக புத்தகம் வாங்கி தரேன், வயசில் அதாவது பெரியவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெரியவர்களுக்கு உதவி பண்ணுறேன், இப்படி பரிகாரங்களை நீங்கள் ஒரு நேர்ந்துக்குங்க. இதையெல்லாம் விட சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதுவும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் உள்ளூரில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ, நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் ஆவடியில் இருக்கீங்கன்னா ஆவடியில் ஒரு சந்தில் இருக்கீங்க, ஒரு தெரு, அதுக்கு ஒரு தெரு இருக்கும், அந்த தெருவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையாரையோ அங்கே இருக்கக்கூடிய சிவனையோ முதல்ல பாருங்கள். அதுக்கு பிறகு தான் அடுத்தது எல்லாமே. நீங்கள் எவ்வளோ பெரிய அல்ட்ரா சிட்டியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்களை முதல்ல வழி நடத்துவாங்க. அதுக்கு முன்னாடி நடத்துறது நம்ம வீட்டு தெய்வம், வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் தினசரி வழிபடக்கூடிய தெய்வம்.
முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம வேண்டிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம தெருவில் நம்ம அந்த தெய்வத்தை தாண்டி தான் நம்ம போகணும், அந்த தெய்வத்தை வேண்டிக்கணும். அதற்கு பிறகு தான் நம்ம வெளியூர்லாம் போய் வேண்டிக்கிறது. இன்றைக்கி பல பேர் என்னென்னா பக்கத்தில் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில் சாமியை பார்க்குறதே கிடையாது. எல்லாம் இங்கேருந்து எல்லாம் வெளியூர் தான் போகும். இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் ஆகுதுங்க அப்படின்வாங்க. வாசலில் பூ கட்டுவாங்க, வாசலில் பழக்கடை வச்சுருப்பாங்க, அவங்களே அந்த சாமியை உள்ளே போய் கும்பிட்டுருக்க மாட்டாங்க. கேட்டேன், நான் கரெக்டாக இருக்குது சார், காலையில் 6 மணிக்கு வரோமா, கடை திறக்கிறோம், அதுக்கப்புறம் சாயந்தரம் இதுதான் சார் ஒர்க்கு, போய் பார்க்க முடியல, நான் இங்கேருந்து பார்த்துருவோம் அப்படின்வாங்க. இந்த தெய்வ வழிபாடுங்கிறது எப்படின்னா, நம்ம முதல்ல நம்ம வீட்டு சாமி, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ சாமி, குலசாமி, அந்த குலதெய்வத்தை வீட்டிலே வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு தான் அப்புறம் வெளியில், அதுவும் நம்ம தெரு நம்ம ஊரில் இருக்கிற சாமியை தாண்டி தான் நீங்கள் வெளியூர் போகணும். அப்போ தான் பிரார்த்தனை, அப்போ தான் நம்ம போகிற ரூட்டு கரெக்டு. நமக்கு இங்கேயே பாதுகாப்பு இல்லை, இங்கேயே நமக்கு சரியாக சூழ்நிலைகள் இல்லை, இங்கேயே நம்மளுடைய பிளான் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா வெளியில் போய் எப்படி சக்ஸஸ் ஆக முடியும்? ரொம்ப சிம்பிளாக இதை புரிஞ்சுக்குங்க, அழகாக நீங்கள் வெற்றி பெறலாம். நமக்கு பிரபஞ்சம் எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தோட நோக்கமே அதுதான். நம்மளை சுற்றி பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நம்பிக்கை முதல்ல இருக்கணும். சார் என்னால் முடியும், நான் நினைக்கிற விஷயத்தை பக்கத்தில். இப்போ நான் ஒன்று சொல்லுவேன் எல்லாருக்குமே, ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா குழந்தைங்களா, பீச்சுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க, இல்லை உன் வீட்டு மொட்டை மாடிக்கு போ தங்கம், அங்கே மாடியில் உட்காந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட உட்காந்து பேசு. பீச்சுக்கு போனாலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட உட்காந்து ஒரு மண்ணில் கூட உட்காந்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி, நீ என்ன நினைக்கிற, நம்ம இதை நடத்துவோம், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், நான் உன்னை இப்படி படிக்க வைக்கிறேன், நான் இப்படி முன்னேறுவேன், நான் இப்படி இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், இது மாதிரி பேசுங்க. நீங்கள் பேசுகிறது நடக்கக்கூடியதை தான் பேச முடியும். ஸோ கரெக்டாக தான் நம்மளோட பிளான் போகுது, இதில் மிஸ்டேக்கே எதுவுமே வராது. இதுக்கு இதை முதல்ல பிளான் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்னென்னா, ரொம்ப முக்கியமானது அபிஷேகத்துக்கு கொடுக்கறது. நம்ம உள்ளூரில் இருக்கிற தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அதுக்கு நான் அபிஷேகத்தை பற்றி நான் அடுத்த ஒரு ஸ்லாட்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது எப்படின்னா, எல்லா அபிஷேகமும், அதாவது அரிசி மாவில் அபிஷேகம், திரவியத்தூள், மஞ்சள் தூள், தேன், சர்க்கரை, கரும்பு சாறு, பால், தயிர், எலுமிச்சம்பழம், நார்த்தம்பழம், சந்தனம், பன்னீர், இது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம், இளநீர், இது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம், நல்லெண்ணெய் முதல்ல எடுத்தவுடனே, இது எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணும்போது அந்த சுவாமியோடைய விக்கிரகத்தில் அந்த அபிஷேக பொருட்கள் பட்டு அந்த ஜலம் அதில் பட்டு வெளியில் வருது. அந்த தீர்த்தத்துக்கு ஒரு பவர் உண்டுங்க, அந்த தீர்த்தத்துக்கு ஒரு பவர் உண்டு. சந்தன அபிஷேகம் செய்து இதெல்லாம் முதல்ல எல்லா அபிஷேகமும் நடந்துடும், கடைசியாக தான் சந்தன அபிஷேகம். அரிசி மாவு, திரவியத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கு அடுத்தபடியாக தேன், சர்க்கரை, தேன், சர்க்கரை, பால், அது பஞ்சாமிர்தம், பால், தயிர், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், நார்த்தம்பழம், இளநீர், கரும்புச்சாறு, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அபிஷேகம் சந்தன அபிஷேகம். இந்த ஒரிஜினல் சந்தனம் பவுடரு ப்ளஸ் பன்னீர், நல்ல பன்னீர். இந்த அபிஷேகத்தை செய்யும்போது அந்த தீர்த்தத்தை எடுத்து நாம் பருகும் பொழுது நம்ம நம்பிக்கையோடு அந்த சந்தன தீர்த்தத்தை நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டோம்னா, இந்த முன்னாடி அபிஷேகம் பண்ண பொருட்களுடைய பவரும் அந்த விக்கிரகத்தோடைய பவரும், இந்த நீ நம்புறீ இல்லையா சுவாமி, அந்த சுவாமியோடைய பவரும் நமக்குள்ளுக்குள்ளே வரும். நிச்சயமாக வியாதி போகும். நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது நம்ம சரீரத்தில் இருக்க வியாதிகள் போகும், பிரச்சனைகள் விலகும். இது மருந்து. அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எப்படி தான் இதை ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த தீர்த்தம், இந்த சந்தன தீர்த்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் இருந்தால், இந்த வியாதி இருக்குது எனக்கு, ஏதாவது ஒரு குருமார்களை நினச்சிங்க, காஞ்சி மகா பெரியவரை நினச்சிங்க, ராகவேந்திரரை நினச்சிங்க, ரமண மகரிஷியை நினச்சிங்க, எந்த சுவாமியை வேணாலும் நினச்சிங்க, எந்த குருவை வேணாலும் நினச்சிங்க, அந்த சுவாமியோடு கனெக்ட் ஆகி அந்த சுவாமியோட தீர்த்தத்தை சாப்பிட்டு பாருங்கள். இது முதல் மருந்து, ஃபஸ்ட் எய்டு. அதுக்கு பிறகு தான் அடுத்ததெல்லாம் செஞ்சு பாருங்கள், எல்லா சங்கடமும் விலகும், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் தொடர்றேன். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் என்ன செய்திங்கிறத பார்த்துருவோம். 27 ஜூலை
ஆடி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை 12:34 வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், பிறகு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும். 28 ஜூலை ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3 மணி, மாலை 3 மணி வரை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும். 29ஆம் தேதி ஜூலை மாதம் ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை மாலை முதல் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 30ஆம் தேதி ஜூலை 30 ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை முதல் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அப்போ மாலை முதல்னா இப்போ மாலை வரை திருவாதிரை இருக்குன்னு அர்த்தம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துக்கு முழுமையாக சந்திராஷ்டமம். 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆடி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆடி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். என் பிள்ளைகளா, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். சந்திரன் அஷ்டமத்தில் வருவதனால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதனால் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கணும். அந்த அஷ்டமத்தில் சந்திரன் வருவதனால் அந்தந்த நாட்களில் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச விஷயங்களை மட்டும் செய்யுங்க. ரொம்ப அதிகமான விஷயங்களுக்கு வாக்குறுதிகள்லாம் கொடுக்க வேண்டாம். தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்போம், நல்லது நடக்கும். அப்படி ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சிவாலயம், விஷ்ணு ஆலயம், விநாயகர் ஆலயத்தில் ஒரு தீபத்தை போட்டுட்டு ஒரு சூரக்காய் உடைச்சிட்டு அந்த காரியங்களை துவங்குங்க, நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டால், பௌர்ணமி ரொம்ப முக்கியம். பௌர்ணமி, அதில் ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். காலண்டரில் பார்த்தீங்கன்னா 2 நாள் கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பௌர்ணமி என்றைக்குன்னா 28ஆம் தேதி ஜூலை 28 ஆடி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு பிறகு பௌர்ணமி துவங்குகிறது. அதனால் அந்த பௌர்ணமி கிரிவலம் வரக்கூடியவர்கள், இரவு பௌர்ணமி யாகம் நடத்துபவர்கள், பூஜைகள் செய்பவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு பௌர்ணமி வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமை இரவு பௌர்ணமி கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது பௌர்ணமி விரதம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அபிராமி அந்தாதி தயவு செய்து பாராயணம் பண்ணுங்கள் பௌர்ணமியில். லலிதா சகசரநாமம் பௌர்ணமியில் பாராயணம் பண்ணுங்கள். எது கிடைக்குதோ இல்லையோ சிவாலயத்தை 11 சுற்றுங்க பௌர்ணமியில். சுவாமி அம்பாலோடு சேர்த்து வலம் வாங்க. அந்த சுவாமி அம்பாள் 4 ரத வீதியில் எப்படி வருவாங்களோ உங்கள் உள்ளூர்லேயே, திருவண்ணாமலை தான் போகணும்னு அவசியம் இல்லை, உங்கள் உள்ளூரில் போங்க, நல்ல பலன் ஏற்படும். இது என்னைக்கு? 29 ஜூலை ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை தான் முழு பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்றைக்கி என்ன பண்ணணும்? 29ஆம் தேதி லலிதா சகசனம் பாராயணம் வீட்டில் பண்ணணும். அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பாயசம் வச்சு 5 முக குத்து விளக்கு ஏற்றி அஷ்டோத்திரம், அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகசநாமம் படிக்கலாம். முடியலைன்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து நிவேதியம் செய்து எல்லாருக்கும் கொடுங்க, நல்லது நடக்கும், உங்கள் வாழ்க்கை வளரும். வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டால், திருவோண விரதம். இந்த திருவோண விரதம் நமக்கு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லை கொடுக்கும். 30 ஜூலை 2026 ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. அடுத்தது சங்கடகர சதுர்த்தி இந்த வாரத்தில் இருக்குது, ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய சங்கடங்கள்லாம் நமக்கு இருக்குது. பிள்ளையாரை நினச்சாதான் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதனால் பிள்ளையாரை ரொம்ப முடிஞ்சால் விரதம் இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நிச்சயமாக சங்கடகர சதுர்த்தியில் அப்படி ஒரு பலன் உண்டு. அது என்ன பண்ணணும்? ஒரு 11 மோதகம் கொழுக்கட்டை நிவேதியம் பண்ணி சாயரிச்ச பிள்ளையாருக்கு நிவேதியம் பண்ணிவிட்டு சந்திரனை பிறை பார்த்து பிறகு அது 4 பேருக்கு கொடுத்துட்டு இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நிச்சயமாக சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு விநாயகர் நல்ல மாற்றங்களை கொடுப்பார். வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். வாங்க இப்போ ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். அற்புதம் நிறைந்த மேஷராசிக்காரர்களே, மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பான வாரம். தன் தகுதிகளுக்கு உட்பட்டு மற்றவர்களை சரியாக எடை போடக்கூடிய வாரம். இவங்கிட்ட இப்படி தான் சார் நான் பேசணும்,
இவங்ககிட்ட இப்படி பேசக்கூடாது, இனிமேல் இவனை இப்படி தான் நடத்தணும், சில பேரை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, வெளியில இருந்தே பேசணும்னு பல நல்ல முடிவுகள்லாம் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்கள் எடுக்க போகிறீங்க. ஆமாம், சில பேர் முதுகில் குத்திருப்பாங்க கடந்த மாதங்களில். அதனால் இனிமேல் ரொம்ப தெளிவாக, இனிமேல்னா நம்ம சாதாரண ஆளாகவே இருக்கக்கூடாது, யாரை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் இருந்துட்டேன், இனிமேல் யாரை எங்கே வைக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சபதமே எடுத்து மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் உள்ள வருவீங்க. இந்த வாரம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. ஆனால் ஒரு சக்கர வியூகம் வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. சக்கர வியூகம்னா என்ன? மனசு எதுவும் நடக்கலையோ, நம்ம எப்படி தப்பாக போகுதோன்னு நினச்சா கூட ஒரு அழகான வியூகம் இந்த வாரம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வியக்கிற அளவுக்கு, மனசுக்குள்ளேயே நீங்கள் சிரிக்கிற அளவுக்கு நல்ல முடிவுகளை மேஷராசிக்காரர்கள் எடுக்க போகிறீங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த வாரமாக இருக்க போகுது. ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மனசை திடமாக வச்சுக்கோங்க. யாரை எங்கே வைக்கணும்னு கரெக்டாக முடிவு பண்ணிவிடுங்க. சக்கர வியூகம் சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார், நல்லது நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள், பெருமைக்குரிய ரிஷபராசிக்காரர்கள். ஆமாங்க, பெருமை அப்படிங்கிறது அழகாக பொருந்தக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான தருணம். கண்களில் கொஞ்சம் ஜலமே வரும், அதாவது தண்ணி வரும், கண்ணீர், ஆனந்த கண்ணீர். என்ன எப்படி அப்படின்னா, சில விஷயத்தை சொல்ல முடியுது சார், ஆனால் சில விஷயத்தை சொல்ல முடியல, ஆனால் அதையெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் தான் சார் அப்படின்னு உங்களையே நீங்கள் பெருமையாக பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாரம். சில விஷயங்களில் கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய சில துரோகங்கள், சில பேர் நம்மள்கிட்ட போலியாக காட்டக்கூடிய நடிப்புகள், இதையெல்லாம் பார்த்துட்டு கூட தெரியாத மாதிரி நடந்துப்பீங்க இந்த வாரத்தில். அது உங்களை உங்கள் மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். பரவாயில்லடா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்கள காயப்படுத்தாமல் வர பற்றியா அப்படின்னு நீங்கள் காலரை கூட தூக்கி விட்டுக்கலாம். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். சில பேர் இந்த குழி பறிப்பான் பார்த்தீங்களா, குழி பறிக்கிறவன் அவனே குழியில் விழுந்துருவான். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரி பண்ண வேண்டாம். அதனால் குழி பறிச்சிட்டானேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ தப்பு செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படின்னா, பொருளாதார ரீதியான முக்கிய முடிவுகள். குடும்பத்தில் நமக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல் நலங்களில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும், ஒரு சின்ன மருந்து மாத்திரைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். இந்த வாரத்தில் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். அதுவும் பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்லாம் வாங்குறதுக்கு இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன பர்ச்சேசிங் போட்டு விடுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க. இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். முதன்மையான மிதுன ராசிக்காரர்கள், எல்லா இடத்துக்கும் முதன்மையானவர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்கள் மனசு இந்த வாரத்தில் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய வாரம். நம்ம வீட்டு வேலைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டு வேலைகளை எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சின்னதாவது வீட்டு வேலையை எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயம். ஏதாவது துடைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, இல்லை வீட்டில் சின்ன பராமரிப்பு வேலைகள், மராமத்து வேலைகள்னு சொல்லுவாங்க, சிமெண்ட்டு பூசுறது, நம்ம வீட்டுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் யோசித்து உங்களுடைய வீடு, அலுவலகம், இதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸை ஏற்படுத்துறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு இந்த காதில் சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப ஹீட் பாடி மிதுன ராசிக்கு, அதனால் எங்கேயாவது அலைஞ்சிருப்போம் ரொம்ப அதிகமாக, இரவில் ரொம்ப கண்ணு முழிச்சிருப்போம். அதோடைய விளைவு தான், அது ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கிடையாது. அதனால் இந்த வாரத்தில் இளநீர் குடிங்க, எண்ணெய் தேய்ச்சி ஆயில் பாத் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டில் இந்த பழைய குப்பைகள், நம்ம ஏதாவது உங்கள் வீட்டில் உங்களுடைய மேஜையில் இருக்கக்கூடிய குப்பைகளை கூட இந்த வாரம் மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, பழைய பிடிக்காத ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை நம்ம ஏதோ ஒரு மைண்டில் இருக்கிற டர்ட்டியான சில விஷயங்களை கூட நீக்கிட்டு நல்ல விஷயங்களை இப்போ இன்புட் பண்ணுறதுக்கு சூப்பர் டைம், அருமையான நேரம். புதன் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்ய போகிறார். அதனால் உங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய சிரிப்பு, மகிழ்ச்சி நேரம் உண்டு. அதனால் பழசை தூக்கி எறிகிறோம், கெட்டதை தூக்கி எறிகிறோம், தேவையில்லாத விட்டு தானாக விலகப் போகுது, நல்லது நடக்கப் போகுது. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற நடராஜரை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். அன்புக்குரிய கடகராசிக்காரர்கள், பாம்பு எது,
நல்லது எது கெட்டது எது பழுது பார்க்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள். சார் நான் இவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறேன், கெட்டவங்கன்னு அவங்க வராங்க, ஆனால் இவங்களை கெட்டவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க, எனக்கே புரிஞ்சிக்க முடியல, நான் வைக்கிற அன்பு தான் அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு இந்த வாரம் மனசுக்கு பிடிச்சவர்களுடைய நெருக்கம் அதிகமாகும். பிடிச்ச விஷயங்கள் நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அன்னோன்யம் ஏற்படும். லவ் நல்ல எக்ஸ்போஸ் நல்லா இந்த லவ்வை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சின்ன சின்ன நட்புகள்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். ரசித்து சில விஷயங்களை சாப்பிட்றத ரசிக்கிறது, நம்ம வாக்கிங்கை ரசிக்கிறது, உங்களை நீங்கள் நிறையா செல்ஃபி எடுத்துக்கிறது. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வார இறுதிக்குள்ளே நீங்கள் உங்களோட கேலரி ஃபுல் ஆகிடும். அந்த அளவுக்கு எம்பி ஜிபிலாம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கடவுள் வழிபாடு, ஏன் இந்த கோயிலுக்கு நான் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பழசை மறந்துட்டு புதுசாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற திங்கிங் கடகத்திற்கு இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பான வாரம். மகிழ்ச்சியாக மனசை வச்சுக்கிங்க. இந்த லாஸ்ட்டில் நடந்த எல்லா பாஸ்ட் லைஃப் அப்படியே மறந்துட்டு ஃப்யூச்சர் லைஃப்குள்ளே வாங்க. சிறப்பாக இருப்பீங்க. கஷ்டம் யாருக்கு தாங்க இல்லை? கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தால் நிம்மதியாக இருந்துட முடியுமா? இஷ்டமாக வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான வாரம். பொருளாதாரம் நல்லா மேம்படும். நமக்கு வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு புதிய யுக்தியை கையாண்டு அதில் வெற்றி பெற முடியும். இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரம். புதிய பொருட்கள் வீட்டுக்கு வாங்கிறதுக்கான, வீட்டை அலங்கரிக்கிறதுக்கான பொருட்கள் வாங்கிறதுக்கான அற்புதமான வாரம். பர்ச்சேசிங் பண்ணுவீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாரம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பணம் செலவாகும், ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் என்றைக்குமே இந்த சிறப்பு காட்சின்னு திரைப்படங்கள்லாம் போடுவாங்க. அதுமாதிரி சிறப்பு பட்டிமன்றம் தொலைக்காட்சிகள்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா? சாதாரண விஷயத்தை விட சிறப்புக்கு என்றைக்குமே ஒரு பெருமை உண்டு. அந்த பெருமை மிகுந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் புதிய நண்பர்கள் நமக்கு அடையாளம் காட்டப்படுவார்கள். நம்ம ஏற்கனவே எங்கேயோ பண்ண ஒரு புண்ணியம் இந்த வாரம் பளிச்சிடும். சின்னதாக காலில் பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது ரொம்ப வருத்தம் தான், எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் முன்கூட்டி சொல்லணும். அதனால் நரம்பு சம்மந்தமாக, எலும்பு சம்மந்தமாக சின்னதாக காலில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களா நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க. ரொம்ப அதாவது எண்ணங்கள் ஏதோ விதத்தில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதனால் நடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரியாது. அதனால் வழி பார்த்து நடங்க, அவ்வளவுதான். இந்த வாரத்தில் வாகனங்களில் எங்கேயும் நசுக்கிக்காதீங்க. விரலை நசிக்கிறதுக்கு, கை நசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிள்ளைங்களா சிம்மராசி குழந்தைங்க இந்த வாரத்தில் ரொம்ப கவனம் தேவை. கவனச்சிதறுதல் மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்லது அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரத்தில் புதிய விஷயங்களை கை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். சர்க்காரில் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் நமக்கு என்னென்னா ஒரு புதிய பதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு பதவி, இந்த பதவி நான் எதிர்பார்க்கல சார், திடீர்னு தேர்தல் வச்சாங்க, அதில் எலெக்ஷனில் ஜெயிச்சுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சான்சஸ் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு. ரிசல்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த வாரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரிசல்ட்டெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நலங்களை மட்டும் கவனமாக இருக்கணும், பதட்டம் தேவையில்லை. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். சிம்ம ராசி குழந்தைங்க ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் குடும்பத்தில் ரொம்ப பியூட்டியான சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. கன்னி ராசிக்காரர்கள் கற்பூர புத்தி. கற்பூரம் அப்படிங்கிறதுக்கும் கன்னிக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஒரு விஷயத்தை இந்த அளவில் டக்குன்னு ஒரு வினாடியில் பிடிச்சிக்க முடியும். ஒரு மனுஷனை அப்படியே கரெக்டாக அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க முடியும். இப்படிப்பட்ட ஞானம், அறிவு, ஆற்றல் கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரம். மகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய வாரம். வியாபார ரீதியாக புதிய யுக்திகளை கையாள போகிறீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸு சம்மந்தமாக, பள்ளிக்கூடங்கள் சம்மந்தமாக வீடுகளில் சில விஷயங்கள் பர்ச்சேசிங் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். சில பேருக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அலைச்சலுக்கு கொஞ்சம் அதிகம்தாங்க. ஒரு வேளை காலையிலே சீக்கிரம் முடியணும்னு நினப்போம், ஆனால் அது பார்த்திங்கன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் கூட எடுக்குங்க. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரத்தில் இருக்குங்க. ப்ரிப்பராக பிளான் போட்டுங்க. நிறைய டைம் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுங்க. நெருக்கடியாக டைம் வச்சுக்கிட்டு ப்ரெஷர் ஆகிடாதீங்க. இடையில கொஞ்சம் உங்களை சுறுசுறுப்பாக்குறதுக்கு டீ குடிக்க வேண்டியது, ஜூஸ் குடிக்க வேண்டியது அவசியமாக ஏற்பட்டுடும். இல்லைன்னா சில பேர் அப்போ அந்த ஃபேனை போடுப்பா, அந்த ஏசியை போடுப்பா, செத்த உட்காந்துட்டு தான்ப்பா அடுத்தது அப்படின்னு சொல்லக்கூட இந்த வாரம் நிறைய சான்சஸ் இருக்குது. கன்னிராசிக்காரர்களே,
அதனால் அவ்வப்போது உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிங்க. இந்த வாரம் தொடர்ந்து எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். ஆனால் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுறதுனால உடல் அழுக்கைகள் ஏற்படும். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுவாச கோளாறுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிடிக்காத ஸ்மெல் இருந்ததுன்னா அதை ஒன்று அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. இல்லைன்னா அந்த ஸ்மெல்லை நிப்பாட்ட சொல்லுங்கள். ஏதாவது பிடிக்காத ஸ்மெல் மூலமாக திகை வருவதற்கு வாய்ப்பு உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, இவனை கொஞ்சம் நம்பிட்டேன், நான் அதை செஞ்சுருக்கக்கூடாது, இது வரைக்கும் நான் அந்த பண்ணது கிடையாது, இப்போ இவனை நம்பினதுனால கழுத்தை அறுத்துட்டான், இனிமேல் நம்மளே களத்தில் இறங்கணும் அப்படின்னு ஒரு சில முடிவுகள் எடுத்து அப்படி களத்தில் இறங்க போகிறீங்க. நல்லது நடக்கும். தோல்விகளை எந்த விதத்திலும் துரத்தக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அந்த தோல்வியில் நான் ஒரு கை பார்த்துடுறேன்ப்பா அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் தொந்தரவுகள் விலகும். நம்ம என்ன ஒரு பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், யாரை ஒரு பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம், இதெல்லாம் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமோ நினப்போம். எல்லா பாதிப்புகளும் எங்கே போனதுன்னே தெரியாது, டக்குன்னு விலகிடும். நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. அதனால் ரொம்ப ஒரீஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க. நீங்களாக ஏதாவது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க துளாராசிக்காரவங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் முன்னாடி நினச்சிருந்த நல்ல விஷயங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொந்தரவுகள் விலகும். பிரச்சனைக்குரியவர்களே வாயை பொத்திங்கன்னு இருப்பாங்க. வியாபாரத்தில், பள்ளிக்கூடத்தில், உன் வீட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப அற்புதமான நேரம். அதனால் பிரச்சனை பண்ணுமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்க பண்ணவே மாட்டாங்க. பிரச்சனை இந்த அம்மா பண்ணும் அப்படின்னா அது பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். தொந்தரவுகள் விலகும். எதிர்பாராத சர்ப்ரைஸ் நிறைய கிடைக்கும். பிள்ளையாரை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். விநாயகரை வழிபாடு பண்ண துளாராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் சில பயணங்கள் அனுகூலமாகும். திடீர் பயணங்கள் அனுகூலமாகும். ஒரு கொஞ்சம் மனசுக்கு எதமாக இப்படி ஒரு ரூட்டை பிடிச்சி போகலாம்ப்பா, நம்ம இனிமேல் இப்படி இருக்கலாம்ப்பா அப்படின்னு அழகாக நம்ம மனசில் ஒரு பாதை தெரிய வரும். அந்த பாதை நமக்கு வெற்றி கொடுக்கும். நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் விருப்பங்கள் நிறைவேறணுங்கிறதுக்காக தன் ஆசுவாசப்படுத்தாமல், அதாவது தன்னை கவனிக்காமல் வேலை பார்க்கக்கூடியவர்கள். கொஞ்சம் இப்போ நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். அப்போ தான் இந்த நேரம் நல்லா இருக்க முடியும். இந்த வாரத்தில் கொஞ்சம் பாசம் பொழியும். பிள்ளைங்க மேலே பாசம், பொண்டாட்டி மேலே பாசம், புருஷன் மேலே பாசம், குடும்பத்தின் மீது பாசம். நம்ம இன்னும் சொல்லப்போனால் நான் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, நான் அவங்கள எப்படிலாம் நேசிக்கிறேன் தெரியுமா, ஆனால் அவங்க தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்களே பாத்ரூமில் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. ஆமாங்க, ஏன்னா சில பேருக்கு நேராக பேச வாய்ப்பு இல்லாதவங்க பாத்ரூமில் தான் பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அன்பை நம்ம நேராக சொன்னால் இதெல்லாம் நீ இப்போமா கட்டுக்கதை கட்டுறன்ட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம பாத்ரூம்லையாவது நினச்சிக்கணும். ஆனால் அது நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அதனால் பாச மழை இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அதனால் சில பேர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த பாசத்தினால சில பேர் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். நான் என்ன பாசம் வச்சு உன்ட்ட சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, நீ திட்டுறது தான் திட்ட போகிற, திட்டி தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாரத்தை ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம். ஆனால் பாசம் குறையாது. அதனால் என்னென்னா சில நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்காக அந்த லவ், அந்த காதல் மூலமாக பிள்ளைகளுக்கு, குடும்பத்தார்களுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த வாரம் செஞ்சு மனசை மகிழ்ச்சி பெற போகிறீங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. விருச்சக ராசிக்காரர்கள் முருகபெருமானை வழிபாடு செய்து காரியங்களை ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் திடீர் திருப்பங்களை விருப்பமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த திடீர் திருப்பங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. திடீர் பயணங்கள் எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு ஃபோன் வரும், ஏன் இந்த பக்கம் வாயேன் போயிட்டு வருவோம் அப்படின்வாங்க. டக்குன்னு நம்ம போகிற மாதிரி இருக்கும். சில பயணங்கள் அனுகூலமாகும். கொஞ்சம் பணம் பற்றி சிந்தனை வந்துடும். கொஞ்சம் பிஸ்னஸ் டவுனாக இருக்கும். இந்த தொழிலை என்ன பண்ணலாம், வருமானத்தை என்ன பண்ணலாம், இந்த பணத்தை எப்படி பெரட்டலாம் அப்படின்னு பணத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களை பற்றி திங்கிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். இந்த வாரம் தொழில் சிறப்பதற்கு நல்ல டேலண்ட்டாக சில முடிவுகள் எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் போவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க. குடும்பத்தில் நமக்கு யாராவது வெறுப்பாக இருந்தவர்கள் நம்மளை பார்த்து கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு நிச்சயமாக ஒரு உறவு உங்களுக்கு கை கொடுக்கும்.
இந்த உறவு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. உறவுகள் விலகின உறவுகள், வேண்டான்ற உறவு கூட உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள் மனசு மத்தாப்பு போல, அப்படிப்பட்ட மகர ராசிக்கு கொஞ்சம் உறவுகள் நெருக்கடி கொடுக்குங்க இந்த வாரம். அதனால் குடும்பத்தில் யாருக்கிட்டையும் வாக்குறுதியெலாம் கொடுத்துடாதீங்க. எதையாவது நீங்கள் விளையாட்டாக சொல்ல போய் அதையே அவங்க ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டு நீ தான் அதை பண்ணுறேன்னு சொன்னியே செஞ்சிரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீ தான் அன்றைக்கி வாயை விட்டியே அப்படின்னுடுவாங்க. ஐயோ நான் தெரியாமல் வாயை விட்டனப்பா, இவன் இதை பிடிச்சிக்கின்னு அலையிறானே அப்படின்னு நம்ம தொந்தரவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுகள் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறனால வாயை விட்டுறாதீங்க. பார்த்து பேசுங்க, முடிஞ்சால் செய்யுங்க, செயலில் காட்டிட்டு போங்க. முன்கூட்டி இந்த வாரம் எதுவும் சொல்லாதீங்க. இந்த திடீர் ஒரு ஃபோன் கால் வருங்க இந்த வாரத்தில் மகர ராசிக்கு. இந்த திடீர் ஃபோன் கால்னால் உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆனால் அதை எப்படி குடும்பத்தில் சொல்கிறது, எப்படி அலுவலகத்தில் சொல்கிறது, அதை சொல்லி எப்படி நம்ம லீவ் வாங்குறது, எப்படி அதை சொல்லி இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுங்கிறதுக்கு மனசு கொஞ்சம் போராடும். அது மாதிரி திடீர் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை வெளிப்படுத்தி அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் டேலண்ட்டை இப்போ இந்த வாரம் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் அத்திரி புத்திரியாலும் ஜாலியாக தான் இருக்க போகிறீங்க, அதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஸ்மார்ட்டாக யூஸிங்க, ஸ்மார்ட்டாக அதை மூவ் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்கள் மூவ்மெண்ட்டில் தான் ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், சதுரங்க விளையாட்டு விளையாடும் போது இந்த ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணும்போது தான் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா. அதில் நம்ம பக்கம் எந்த காய்களும் அடிப்படக்கூடாது, அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு காய்களை வீழ்த்தணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. இப்படி பிளான் பண்ணுங்கள். மகரம் இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க. சூட்சமத்தை கையாளுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணி காரியங்களை ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். நாம் விலகி இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளை விடமாட்டாங்க கும்பராசிக்காரர்களே. கும்பராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து தொடர்த்தும் இந்த உறவுகளும் சில பிரச்சனைகளும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே? ஆமாங்க, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாம் விலகி இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளை விடமாட்டாங்க. நம்மள்கிட்ட பொறுப்பை கொடுத்துப்பாங்க, நீங்கள் தான் இதை செய்யணும்னு வாங்க. நம்மளை அப்படியே ஆராத்தி காட்டி பேசுவாங்க. உடனே இதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கிடாதீங்க. அப்போ என்ன பண்ணணும், ஓகே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. அதாவது ஒரு பெரிய கட்டடத்தை திறக்கிறதுக்கு ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க. அந்த கட்டடத்தை திறப்பார் ஒருத்தர். அந்த கட்டடத்தை திறக்கிறதுனால அந்த கட்டடத்துக்கு ஓனராக அவர் ஆக முடியுமா? முடியாது. அந்த கட்டடத்தை திறக்கிறதுனால அந்த கட்டடத்தோடைய எல்லா விஷயங்களும் அவர் பார்க்க முடியுமா? இந்த இதில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் கட்டடம் திறக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. இதை தான் நாம் கும்பராசிக்காரவங்க இந்த வாரம் சரியாக புரிஞ்சுக்கணுங்க. அதனால் நமக்கு விலகி இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளை தேடி சில பிரச்சனைகள் வராது, நல்ல விஷயங்கள் பொறுப்புகள் வந்து சேரும். அதை நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. அந்த பொறுப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். நல்ல பேர் வாங்குவதற்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். ஓடி ஒளிய வேண்டாம். இந்த வாரத்தில் மக்களுடைய மனசில் இடம் பிடிப்பீங்க, உங்கள் உறவுகள் மனசில் இடம் பிடிப்பீங்க. நல்லவங்கிற பேரை நீங்கள் நல்லவங்க தான். இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இடம் பிடிக்கிறதுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. அதனால் கணிசமாக பேசி வியாபாரம் பண்ணக்கூடிய வாரம், நல்ல பேச்சு திறமை, கலகலப்பாக இந்த வாரம் போகுங்க. கும்பராசிக்காரவங்க ரொம்ப கலகலப்பாக இருங்க, சாமர்த்தியமாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க. உங்கள் ஸ்பீச்சுக்கு தான் இந்த வாரத்தில் எல்லாரும் மயங்க போகிறாங்க. தெரியுது தெரியலைங்க, ஒரு விஷயத்தை இறங்கி அப்படியே அடித்து காலி பண்ணுங்கள். மத்தாப்பு, அதாவது என்ன சொல்லுவாங்க, பட்டாசு கொளுத்துற மாதிரி கொளுத்துங்க. சர்ற வெட்டிக்கிறீங்க. சகலத்தையும் இந்த வாரம் அனுபவிக்கிறீங்க, சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க. அதனால் கும்பராசிக்காரவங்க தொட்டதெல்லாம் தொலங்கும். இந்த வாரத்தில் தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். மீனராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லாம் ஜஸ்ட் மினிட்டில் மாற வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இந்த வாரத்தில் நீங்கள் 2 வீலரில் போகிறவங்க, 4 வீலரில் போகிறவங்க, வீட்டில் ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க எதையும் மிஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக செயல்படுங்க. முக்கியமாக சேலை கட்டக்கூடியவர்கள் இந்த சேலையில் பார்த்து நீங்கள் சின்ன ரொம்ப பிடிச்சி ஒரு சேலை வச்சுருப்போம், இல்லை பிடிச்சி ஒரு சுடிதார் வச்சுருப்போம், அதில் கிழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பின் போடுற பிரச்சனைகள் ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் கிழியாமல் பார்த்துக்குங்க நம்மளுடைய ட்ரெஸ்ஸை. அதே மாதிரி பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில்
ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜஸ்ட் மினிட்னு சொல்லுவாங்க. சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக நடந்தது சார் அப்படி நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ கிராஸ் பண்ணும்போது 2 வீலரில் போகும்போது 4 வீலரில் போகும்போது 2 பக்கம் 2 மிரரையும் பாருங்கள், பேக் மிரர் ஃப்ரண்ட் மிரர் ஃப்ரண்ட்டையும் பாருங்கள். ஓகேவா? ரொம்ப கவனமாக இருங்க. பொறுமை தான் இந்த வாரத்தில் மிக மிக முக்கியம் மீனராசிக்காரர்களே. எல்லாத்தையும் தள்ளி போடலாம், தப்பே கிடையாது. பொறுமையாக தான் இருந்தாகணும் இந்த வாரம். அப்போ தான் நல்லது, ரொம்ப நல்லது நடக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எந்த நட்டங்களும் உங்களுக்கு வராது. இது ஒரு அவேர்னஸ் தான், பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது சுதர்சன மந்திரத்தை சொல்லிட்டு புறப்படுங்க. சுதர்சனாய வித்மகி மகாஜ்வாலாய தீமகி தன்னு சக்கர பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மீனராசிக்காரர்கள் புறப்படுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், யாருக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்புறதா இருந்தாலும் உங்களோட சீக்கிரட்டை சொல்லிடாதீங்க. படப்படப்பாக ஏதாவது ஓப்பனாக சில விஷயம் அச்சோ சொல்லிட்டோம் இவங்கிட்ட அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க, மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிட்டேன். இந்த வாரம் இதை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட இறுதியில் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். நல்ல வேளை இந்த வாரத்தில் இந்த பதிவை பார்த்தோம், நல்லா இருந்தது, நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, நல்லது நடக்கும். ஜஸ்ட் மினிட் உங்கள் பாதுகாப்பை உணரக்கூடிய வாரம் இந்த வாரம். அடுத்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். என் உறவுகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை 27/7/2026 முதல் 2/8/2026 வரை எல்லோரு உள்ளங்களிலும் ஒரு உற்சாகம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை நாம் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக அமைத்துக்கொள்வோம். இதில் பௌர்ணமி கிராஸ் ஆகிறதுனால மனசில் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு தரும். நிறைய பேருக்கு நல்ல சந்தோஷமான வாய்ப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டாகும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சகோதரனாக, ஒரு உறவாக, ஒரு அப்பாவாக, ஒரு நண்பனாக அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆதரவோடு நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.